பள்ளிகள் வழிபாட்டு தலங்கள் அருகே உள்ள மதுபான கடைகளை அகற்றியது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், விருத்தாச்சலத்தில் பள்ளி மற்றும் வழிபாட்டு தலங்கள் அருகே டாஸ்மாக் கடைகள் மூடப்படவில்லை என கூறினார். இதுவரை மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகள் குறித்து தமிழ்நாடு அரசு வெள்ளை அறிக்கை வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். நிச்சயமாக இதற்குரிய நடவடிக்கையை அரசு உடனடியாக எடுத்து அந்த கடையை மூடும். ஏன்னா ஏற்கனவே மூடணும்னு சொன்ன கடை இன்னும் மூடாம இருக்கு. அதனால அறிவிப்புகள் வெறுமனே இல்லாம வெறும் சொல்லா இல்லாம செயலாக இருக்கணும். இந்த அரசு மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. நீங்க சொன்ன 717 மதுக்கடைகளும் மூடப்பட்டிருக்கா அப்படிங்கறத நீங்க பர்சனலா செக் பண்ணி ஒரு வெள்ளை அறிக்கையை மக்களுக்கு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது விருதாச்சலத்திலிருந்து விருதாச்சலம் தொகுதி மக்களுக்காக அந்த மதுக்கடைகளை இமிடியேட்டா மூட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறேன்.